ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய அளவில்லாத மகிமை நம்மை நிரப்பவும், அவருடைய மகிமை நம்மை மூடவும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படவும் நம்ம யாவரும் கண்களை மூடி ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் நடுவிலே நீங்க எழுந்தருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தமாய் எங்கே 2-3 பேர் குடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்து வருகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வில் யெகோவா ஈரையாயிருந்து எங்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவரே சந்திக்கிறவராய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே, சபையில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே, ஜெப நேரங்களிலும் ஆவியானவர் எழுந்தருளி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனைகளையும் சபை நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். தேவரே, இந்த புதிய மாதமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்ற அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே தந்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எல்லாம் பார்த்து கொள்கிறவராக ஒவ்வொருடைய வாழ்விலும், குடும்பங்களிலும், ஊழியங்களிலும் ஆண்டவரே நீங்க வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எங்களுக்குள்ளே பெருகும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இன்று இந்த நேரத்திலும் ஆவியானவர் எழுந்தருளுவீராக. பிதாவாகிய தேவன் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்தருளுவீராக. ஒன்றாயிருக்கிற மெய் தேவனாகிய திருத்துவ தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. ஆண்டவரை ஒவ்வொரு பகுதி ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்கு தடையா இருக்கிற தடைகளெல்லாம் மாற்றி போடுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையான கரங்களிலே நாங்கள் எங்களை தருகிறோம். ஆராதனை நேரம் முழுவதிலும் ஆண்டவரே நீங்க முழுவதுமாய் ஆளுகை செய்து ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் விடுதலை பெற்ற ஜனங்களாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் செல்ல கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஜனங்களும் துரிதமாய் வந்து ஆண்டவர் சபையிலே கூடி நாங்கள் ஒரு மனமாய் ஆராதிப்பதற்கு தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே மகிமையாய் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் பாடல்களை பாடி நாம் தேவனை மையப்படுத்துவோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே என்ற பாடலை அவர் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம்.
எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் துசியாக பறக்குதையா. துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் துசியாக பறக்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா, துள்ளிப்பாட உள்ளம் எல்லாம் மேங்குதையா. துயரமெல்லாம் நீங்குதையா, துள்ளிப்பாட உள்ளம் எல்லாம் மேங்குதையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. வல்ல தெய்வமே இப்போ வாருமையா, வல்லமையா எங்களை நிரப்புமையா. வல்ல தெய்வமே இப்போ வாருமையா, வல்லமையா எங்களை நிரப்புமையா. வறண்டு போனேன் என் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தம் ஆக்குமையா. வறண்டு போனேன் என் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தம் ஆக்குமையா. ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபை எங்களுக்கு தாருமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபை எங்களுக்கு தாருமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்ளும் தேவன். ஆமேன். அவர் கரங்களில் நம்மை கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் நம்முடைய அத்தனை காரியங்களையும் கர்த்தரே பார்த்து கொள்வார். நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா என்ற பாடலை அவர் சேர்ந்து பாடுவார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும்
சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. நாம் நமக்குள் இயேசு வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் வசிக்கிறார், வாசம் பண்ணுகிறார்.
அவர் நமக்குள் வாழ்வதனால்தான் நாம் அசைகிறோம், இருக்கிறோம், எழுகிறோம், நடக்கிறோம். அவர் நமக்குள் இல்லாவிட்டால் இவைகள் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகவே நடப்பதற்கும் இருப்பதற்கும் எழுவதற்கும் இதுவரை உதவி செய்திருக்கிற ஆண்டவர் இன்னும் கடைசி வரையிலும் அதற்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் பலனையும் தந்து நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். இப்போதும் இன்னொரு பாடலை பாடுவோம். எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவையே போற்றிட வாரீர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர், எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவே அறிவிக்கவே வாரீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னேசு பொன்னேசு என்னை மாற்றி வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தி வரும் அவரே, என்னேசு பொன்னேசு என்னை மாற்றி வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தி வரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையிலே சேர்ந்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையிலே சேர்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கல்வாரி நாயகனேசு மீண்டும் வந்திடுவார், கைதட்டி பாடிடுவேன், நான் அவருடன் சேர்ந்திடுவேன். கல்வாரி நாயகனேசு மீண்டும் வந்திடுவார், கைதட்டி பாடிடுவேன், நான் அவருடன் சேர்ந்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன், சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன், சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பான மானிடரே அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகர் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அன்பான மானிடரே அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகர் அழைக்கிறார் வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவே அறிவிக்கவே வாரீர், எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவே அறிவிக்கவே வாரீர்.
hallelujah, hallelujah, hallelujah. 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 எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனைக்குள்ளாக பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஒரு முக்கியமான நேரம். கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவருக்குள்ளாக நாம் நெருங்க போகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இடைபடுகிறதான நேரம் இது. ஹல்லேலூயா. இயேசுவே, பயபக்தியோடு சிறு பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆராதனையின் அபிஷேகம் நம்முடைய சபைக்குள் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் எண்ணங்கள் அழிய வேண்டும். பிசாசின் கிரியைகள் அழிய வேண்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எஜமானரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எக்கால சத்தத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, ஒருமுக சிந்தைக்கு விரோதமாக போராடுகிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஆசீர்வாதத்திற்கு நான் ஒரு தடையா இருக்க கூடாது இயேசுப்பா. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். ஒரு விசை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். ஓரி கமாலாராபா சந்தாலாராபா லபா. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்தே நாங்கள் செல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஓரி கமாலாராபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல எங்களை நடத்தி கொண்டு வருகிறதான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையின் அபிஷேகம் இந்த ஆலயத்தில் இறங்கட்டும் ஐயா. ஆராதனையின் அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு மன சிந்தையை ஒவ்வொருவருக்கு நீ கட்டளையிடுவீராக. ரீகபால அரபாலே விசக்திர பாலர திகந்தலர தூரரத கபௌஷபா. ரீகபால பௌரிபே கபால ரபாலபா. ஓரி கமாலர தூரரத சந்தலரபா. ஓரி கபர பாலர ஜத்தலாரத கபலபா. ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓர பாலர தூரரத கபாலர தூரரத இஷத்தலாரபா கபரபலபா. உண்மையாய் கர்த்தரை தேடுறவர்களை கர்த்தர் இந்த நேரத்தில் அவருடைய ஆவியினாலே நிரப்புவார். உண்மையாய் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால், இயேசுவே என்று கூப்பிடுவீர்களானால், கர்த்தர் இந்த இடத்தை நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு பிள்ளைகள் வர முடியாதபடி தடை பண்ணுகிற சகல சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் மெய்யான ஒரு விடுதலை உண்டாகுவதாக. ஓரி கபாலாரா பௌஷபால பலபா. பரலோகத்தின் மகிமையை நாங்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. சாலோமோன் தேவாலயத்தில் இருக்கிறதான தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆவியானவர் மாத்திரம் ஆண்டவரை இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ரதா லாரா பால ரது ரதிக்க பால ரது ரெயிலா ரதா ரே பிஷல் ஆரபா
தூலரபா. ஓ என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறதான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவரே துதிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவள் அவிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆராதனை அபிஷேகம் நடத்தி இறங்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமுத்திரங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. ஓரபால பாலரிதை கபல பலபா ஓரி ஷபல பலபா. வேதனைகள் மறவதாக, வேதனைகள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, வியாதிகள் மறைந்து போவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, விடுதலையோடு செல்ல வேண்டும் ஐயா. ஒருவர் கூட வந்த வண்ணமாக திரும்பவே கூடாது ஐயா. ஓர பாலர தூரரபா சக்தி ரபலபா ரீகபால பாலர தூரரதி கபர பலபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கட்டுகள் உடைக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. ஓர பாலரதல ரபஷத்தல ரபா. அந்நிய பாஷை பெறாதவர்கள் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கும் தாரும் என்று வேண்டுதல் பண்ணுங்கள். ஓர பாலர பௌஷத்தல ரபலபா ரீகபா பால பௌரி கபலபா ஓரி கபலபலபா ஷத்தல ரபலபலபா ஓர பாலர தரரபி கபலரபா ஷத்தல ரபலபா. தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. ஹalleluya. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தின் எண்ணங்கள் முறியடிக்கப்படுவதாக, மாம்சத்தின் கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. ஆவியானவருக்கு பிள்ளைகள் முழுவதும் இடம் கொடுக்க, முழுவதும் இடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ரதலர பாலர தூரர அக்கபர பலபா ரீகபாபாபா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஓ ரீகபாபாபா. அது வெறுமையாய் திரும்பாது. உனக்கு கர்த்தர் கொடுத்த, உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் வெறுமையாய் திரும்பாது. அது நினைத்த காரியத்தை முடிக்கும். ஓரை பீல் ஆரை டெஸ்டி லபலபலபா. என் வாக்கு தத்தம் வெறுமையாய் போய்விட்டதோ, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் வெறுமையாய் போய்விட்டதோ, ஏமாற்றி விட்டதோ என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, அது வெறுமையாய் திரும்புவதில்லை. நினைத்த காரியத்தை நடப்பிக்கும். ஓரா பாபா 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 பா. வானம் அழிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், தேவனுடைய வாக்கு தத்தம் அழிந்து போவதில்லை. ஓரை ஷபா பாபா பாபா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று. வயது மாறிவிட்டது, சூழ்நிலை மாறிவிட்டது, வாக்கு தத்தம் பொய் உரையேற்கவில்லை. அது ஏற்ற வேளையில் நடந்தது. ஓ ரீகபாபாபா ரீகபாபாபாபாபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை நீ கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். என் குடும்பத்தில் நிச்சயமாகவே நிறைவேறும். என் சபையில் நிச்சயமாகவே நிறைவேறும். கைகளை கட்டட்டி ஆண்டவரே என்னுடைய வாக்கு தத்தத்தை கட்ட நிறைவேற்றுவேன், கட்டாயமாக நிறைவேற்றுவேன். ஓரபா விசுவாசத்தோடு யார் யார் அதை ஜெபிக்கிறீர்களோ அது நடக்கும் தேவ பிள்ளையே, அது நடக்கும் தேவ பிள்ளையே. ஆவியானவர் ஒரு வார்த்தையை வெறுமையாய் கொடுப்பதில்லை. எவரையும் மேன்மைப்படுத்த இயேசுவுக்கு முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த இயேசுவுக்கு முடியும், எவரையும் கனம் பண்ண இயேசுவுக்கு முடியும். ஒன்று படிக்காத பேதுருவை கொண்டு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அது தேவனுக்கு லேசான காரியம். உங்களை மகிமைப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது இயேசுவுக்கு லேசான காரியம். உங்கள் சூழ்நிலையை பார்க்கிற கர்த்தர் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டு கிரியை செய்வதான கர்த்தர் நம்முடைய தேவன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. thank you lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. thank you jesus. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பாடலை பாடும்போது சாத்தான் நம்மை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவோம், அவர் நமக்கு ஜெயம் தருவார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. பல விதங்களில் பிசாசு, சாத்தானுடைய வல்லமை, அசுத்தாவிகளின் கிரியைகள், நமக்கு விரோதமாய் ஏற்படும் கிரியைகள், நமக்கு விரோதமாய் செயல்படும் அந்தகார ஆவிகள்
நம்மை அழித்து போட வேண்டும், அமிழ்ந்து போக வேண்டும், நாம் காணப்படாமல் போக வேண்டும் என்று பல்வேறு காரியங்களை நமக்கு விரோதமாய் கொண்டு வருவான். அந்த நேரத்திலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இயேசுவே என்று கூப்பிடும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு அவன் கொண்டு வர நினைத்திருக்கிற எந்த தீங்கும் உங்களுக்கு வராமல் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதற்கு தான் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவளோடு படகில் இருந்தால், அவரு நித்திரையா இருந்தால், அந்த படகு மூழ்கும்படியாக அலைகள் அந்த படகின் மேலே வந்து அந்த படகு நிரம்பி மூழ்கும் நிலை வந்த பொழுது அவர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அவர்களுக்கு அமைதல் உண்டு பண்ணினார். அமிழ்ந்து போகாதபடி படகையும் அவர்களையும் காப்பாற்றினார். இன்னும் ஒரு விசை சீமோன் தண்ணீரிலே நடந்து வர உத்தரவை கேட்டுக் கொண்டான். இயேசு வா என்று சொன்னார், அவன் நடந்தான். திடீரென அவன் தண்ணீரிலே அமிழ்ந்து போக நிலைக்கு வந்தது. இயேசுவே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். தகப்பனே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கரங்களை பிடித்து அவனை தூக்கி அமிழ்ந்து போகாதபடி பாதுகாத்தார். உங்களுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அமிழ்ந்து போய்விடுவோமோ, நாம் காணப்படாமல் போய்விடுவோமோ, நானும் என் பிள்ளைகளும் இல்லாமல் போய்விடுமோ என்கிற பயங்கள் வரும்போது, கலக்கம் நிறைந்த சூழ்நிலைகள் வரும்போது, உண்மையாகவே சத்துருடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்போதை நீங்க சூழ்நிலைகளை பார்க்கும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை நோக்கி கூப்பிடணும். இயேசுவே என்று கூப்பிட்டா போதும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டால் அவர் ஓடோடி வருவார், உங்களுக்கு உதவுவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை காப்பாற்றுவார். ஆமே. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து முடிந்தால் எழுந்து நின்று சேர்ந்து பாட போகிறோம். நம்முடைய இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஓடி வருவார், இன்று நம்மை தேடி வருவார். நாம் இருக்கிற இடத்திற்கு வருவார், நாம் கூப்பிடுகிற இடத்திற்கு வருவார். அங்கே வந்து நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நமக்கு செய்வார். முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். எக்கால தொனியோட மானிடரே வாரீர். கால தொனியோடு மானிடரே வாரி, எக்காலம் இயேசுவை அறிவிக்கவே வாரி, எக்கால தொனியோடு மானிடரே வாரி, எக்காலம் இயேசுவை அறிவிக்கவே வாரி. அல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. என்னேசு பொன்னேசு என்னை மாற்றி வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தி வரும் அவரே. என்னேசு பொன்னேசு என்னை மாற்றி வரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தி வரும் அவரே. Hallelujah, hallelujah, hallelujah. 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 சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறுத்தி, சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையை சேர்ந்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறுத்தி, சங்கீதம் பாடிடுவேன், நான் சபையிலே சேர்ந்திடுவேன். Hallelujah, 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 hallelujah. சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். Hallelujah, hallelujah, hallelujah. 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 அன்பான
நம்மை அழைக்கிற வாருங்கள். ஹalleluya 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 விடுதலை நாயகன். ஹalleluya 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 விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை அவர் தேடி ஓடி வந்தார், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன், எக்காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். அப்படியே கைகளை தட்டி நம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆமீன். தேவ பிள்ளைகளாகிய நாம் செங்கடல்களை கடந்து செல்ல முடியும், யோர்தானை நாம் பிரித்து அதிலே நடக்க முடியும். ஆமீன். எரிகோவை சுற்றி வந்து அவைகள் கண்களுக்கு முன்பாக இடிந்து விழுவதை பார்க்க முடியும். ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தரை ஆர்ப்பரிக்கும் போது, கர்த்தரை பாடி துதி செய்து ஆர்ப்பரிக்கும் போது, இயேசுவை நாம் பாடி துதித்து ஆர்ப்பரிக்கும் போது நமக்கு உரதமாய் எழும்பியிருக்கிற அலங்கங்கள், மதில்கள், பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் அத்தனையும் திறக்கும், அத்தனையும் திறக்கும். மதில்கள் எல்லாம் இடிந்து விழும், கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழும், தரைமட்டமாய் போகும். நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அத்தனை செயல்களும் அத்தனை கிரியைகளும் எல்லாம் அழிந்து போகும், காணப்படாமல் போகும், கண்களுக்கு முன்பாய் இராமல் போகும். கர்த்தர் ஜெயம் தருவார், கர்த்தர் ஜெயம் தருவார். துதிகளில் பிரியப்படுகிற ஆண்டவர், ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர். நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் போது, பாடி துதிக்கும் போது, அவருக்கு துதி செய்யும் போது, அதில்
தைரியம் கொடுக்கிற ஆண்டவர் இறங்கி வருவார், இறங்கி வருவார், எழுந்தருளுவார், எழுந்தருளுவார். சத்துருடைய அத்தனை கிரிகளையும் தகர்த்து ஜெயந்தருவார். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, 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 நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, மக்கு நன்றி இயேசுவே, மக்கு நன்றி இயேசுவே, மக்கு நன்றி இயேசுவே, மக்கு நன்றி. சோத்திரம், 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 சோத்திரம். இயேசுவே மக்கு சோத்திரம், இயேசுவே மக்கு சோத்திரம். சொல்லுங்கள். இயேசுவே மக்கு சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மக்கு சோத்திரம். பிதாவே மக்கு சோத்திரம், பிதாவே மக்கு சோத்திரம். தேற்றரவாளரே மக்கு சோத்திரம். இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு சோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே மக்கு சோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே மக்கு சோத்திரம். வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறவரே மக்கு சோத்திரம். எங்கள் பாதம் கலிடாதபடி எங்களை காக்கிறவரே மக்கு சோத்திரம். வாதை எங்கள் கூடாரத்தை விட்டு விலகும்படி செய்கிறவரே மக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதைகளை திறப்பவரே மக்கு சோத்திரம். வழிகளை சுவைப்படுத்துகிறவரே மக்கு சோத்திரம். போன நாணுகளை சுவையாக்குகிறவரே மக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென், 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 ஆமென். நன்றி, 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 நன்றி. தேற்றரவாளனே மக்கு நன்றி. ஆறுதலின் தெய்வமே மக்கு நன்றி. இளைப்பாறுதலை தருகிறவரே மக்கு நன்றி. சமாதானம் தருகிறவரே மக்கு நன்றி. சந்தோஷம் தருகிறவரே மக்கு நன்றி, நன்றி, நன்றி. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே மக்கு நன்றி. கண்ணீரை புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரே மக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே ரக்கா பாபா 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 ரீதா ரக்கபாலா சாந்தாலா ரிபா பாபா பாபா. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசுவை போல வேறு ஒரு தெய்வம் கிடையாது. அவரே உன்னதமான தேவன். அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே வணக்கத்துக்குரியவர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர். அவர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருக்கிறவர். அவர் கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கிறவர். அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிறவர். அவருக்கு மேலானவர், உயர்ந்தவர், அவருக்கு சமமானவர், நிகனாவர் என்று ஒருவரும் கிடையாது. அவர் மாத்திரமே தூய்மையானவர், பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தமுள்ள தேவன்று உலகிலும் எங்கிலும் ஒருவர் கூட கிடையாது. ஒரே ஒருவர் பரிசுத்தர், அவருடைய ஆண்டவர் இயேசுவே. இவர்களில் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிற்றித்தவர், சர்வத்திலும் உயர்ந்தவர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, நீர் மாத்திரமே. எஸ், எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். கைகளை உயர்த்தி அசைத்து எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்த எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கைகளை உயர்த்தி உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, நீர் மறுபடியும் உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே, இன்னொரு விசை மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை.
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னொரு விஷயம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. அப்படியே கைகளை தட்டி எல்லாரும் ஆவி நிரப்பி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ள தேவனீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கு எழிலையான தெய்வத்தை ஆராதிக்க ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்தபடினாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல் பகுதியிலும் கிருபை கூடியிருந்தது. நாங்கள் ஆராதிக்கும் போது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கும் கிருபையை நீர் கொடுத்தபடினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான எங்களுடைய ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. அதிக தேவையோடும் வேதனையோடும் பலவீனத்தோடும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு விடுதலையின் ஆராதனையாக இந்த ஆராதனை மாறட்டும். பிள்ளைகள் விடுதலை பெற்றவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை நீர் அங்கீகரிப்பீராக. இதற்குடைய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள் எங்களையும் ஆண்டவரை பிரசவிக்கிற உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இந்த வேளையிலும் காணிக்கைக்கான நேரம். யாவரும் நின்ற வண்ணமாய் ஒரு பாடலை பாடும்போது காணிக்கையை படைத்துவிட்டு பிற்பாடு நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் என்ற பாடலை பாடும்போது நாம் காணிக்கையை படைத்துவிட்டு உட்காருவோம்.
உண்டோ? என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகு உயர்ந்தார், உன்னதம் சிறந்தார், வித்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமன்னில் பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பவமன்னில் பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கை போனது போகட்டும். போனது போகட்டும், புவிசிசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், புவிசிசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். அன்பு மிகும் இன்பம் என கருள். என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே ஆசி செய்திடுவார். அம்பரம் தனிலன காய் ஜெபிப்பார். மோசமே மதிப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்திய வாசல் வீரனும். ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரெனும். என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பருயிரோ இருக்கையிலே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய கரங்களை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்விலே உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற செய்து அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளைகள் வாழ்விலும் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டார் என்கிற சாட்சிகளாய் அவளை நிறுத்துவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதனையில் ஆண்டவரை அசைவாடின ஆண்டவருடைய பிரசன்னம் காணிக்கை பகுதியிலும் அசைவாடினதற்காய் தோத்திரம். உமக்கு ஆண்டவரை உற்சாகமாய் படைத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும்
மிஷன் காணிக்கைகளையும் வேதாம ஒளிபெயர்ப்புக்கான காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் நாங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். அதை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மீத இருக்கும்படி அம்மைக்கு குலைக்கு மடியில் சரிந்து விழும்படி ஆசீர்வாதத்தை தந்திரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் ஊழியங்களின் எல்லா தேவைகளும் ஆண்டவரை சந்திக்கப்படவும் நிறைவாய் காணப்படவும் கர்த்தர் ஆண்டவரே இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து முடிய ஆண்டவரே வார்த்தைகளை திருவசனங்களை மன்னாவை நாங்கள் கேட்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அவைகள் மூலமாக இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தந்து எங்களை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரத்திலும் புஷ்டியாக்கி மகிழ செய்து நீங்க அனுப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடிமை மறைத்துக் கொள்ளும், நீர் மாத்திரமே வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை முதலாவது நான் வாசிக்கிறேன், அறிவிக்கிறேன். நம்முடைய ஆராதனை முடிந்த பின்பு வாலிபர் கூட்டம் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் 14 வயதிற்கு மேலாய் 30 வயது வரையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், அதாவது 14 வயது முதல் 30 வயது வரையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அந்த வாலிபர் கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெறலாம். வருகிற வாரம் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை இருப்பதினால் ஆராதனை முடிந்த பின்பாடு பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். மாத்திரமல்ல, வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல், ஒன்றிய அரசுக்கான தேர்தல் தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கிறது. எம்பி தேர்தல். இதற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே 5 நிமிடம் இந்த தேர்தல் ஆசீர்வாதமாய் நடைபெறும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறுகிற இடங்களில், தேர்தல் நடைபெறுகிற இடங்களில் இதைத் தொடர்ந்து இன்னும் 7 கட்டமாக தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. எம்பி தேர்தல். எல்லா இடங்களிலும் கர்த்தர் இறங்கி வந்து அந்த தேர்தலை கண்காணித்து அவரே இந்த தேர்தல் முடிவை நிர்ணயிக்கிறவராய் செயல்படும்படி கருத்தாய் நீங்கள் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறோம். தொடர்ந்து நமக்கு பிள்ளைகளுடைய இந்த ஆண்டு இறுதி தேர்வு அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 24ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்வுகளில் அவர்கள் இன்னும் சிறப்பாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ண அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற 25, 26, 27 ஆகிய வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களிலும் நம்முடைய சபையில் VBS வகுப்பு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையில் நடைபெறும். இயற்கைகள் அனுகூலமாக இருக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த VBS நாட்களிலே ஒவ்வொரு நாளும் மதிய உணவோடு இந்த VBS வகுப்புகளை நாம் முடிக்க இருக்கிறோம். அந்த மதிய உணவுகளை கொடுப்பதற்கான மற்றும் தேவைகள் இருக்கிறது. தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் கொடுக்க முடிந்தவர்கள் அதற்காக இந்த ஊழியத்திற்கு கொடுத்து தாங்கவும் உங்களை அன்போடு கேட்கிறோம். நல்ல சூழ்நிலைகளுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் ஒரு குறிப்பான காரியத்திற்காக நாம் ஜெபம் இருக்கிறோம். ஒரு சகோதரர் போன் பண்ணினார்கள். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் போர் மேகம் இருக்கிறது. அந்த காசா பகுதியில் இருக்கிறவர்கள் பாலஸ்தீனம் எங்களுக்கு தான் என்று விரும்புகிறவர்களோடு சேர்ந்து மற்ற நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு திட்டமிட்டு ஒரு பெரிய போர் தொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த காரியத்தை திட்டமிட்டிருக்கிறாங்கிற செய்தி அந்த நியூஸின் மூலமாய் அவர்கள் நம்முடைய நியூஸில் அறிவிக்கப்பட்டது என்று அவர்கள் போன் பண்ணி சொன்னார்கள். அதற்காக சபையார் ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அதற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் ஒருவேளை தந்திரமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற நம்முடைய ஒன்றிய அரசுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப நட்பு இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் நேரங்களிலே இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணினால்
ஒருவேளை வரும் நாட்களிலே நம்முடைய அந்த தோல்வி வந்து விடுமோ என்கிற பயத்துல ஜெபத்தை தடை பண்ணுவதற்கு. ஏன்னா அமலேக்கர் வெற்றி கொள்வதற்கு கைகள் உயர்த்தப்பட்டது. அந்த கையை தளரும் போது என்ன செய்கிறது, வெற்றி அவங்க மேல போனது. ஆகவே அதற்காக ஒரு சூழ்ச்சியாய் கூட சொல்லப்பட்டிருக்கலாம். அது உண்மையா என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம் அவைகளை 2ஆம் பட்சத்தில் வைத்துக் கொள்ளும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா தேர்தலுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். சாத்தானுடைய சூழ்ச்சி எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆகவே இப்போது இதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறவர்களை திசை திருப்பி ஜெபத்தை குறைத்து தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெறலாம் என்று ஒருவேளை திட்டமிட்டிருக்கலாம். ஆகவே நமக்கு எதுவுமே தெரியாது, உண்மை தெரியாது. ஆகவே அதற்கு நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆனாலும் இப்பொழுது நமக்கு அதிகமான ஜெபம் தேர்தலுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேர்தல் நாளிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய ஓட்டுரிமையை பயன்படுத்துங்கள். மறந்து விடாமல் எவ்வளவு அலுவல் இருந்தாலும் நீங்கள் அந்த தேர்தலை போடுங்கள். வெயில் அதிகமாக இருந்தால் காலையிலேயே நீங்கள் போய்விடுங்கள். தேர்தலுக்கு ஓட்டளித்து விட்டு கர்த்தரை மையப்படுத்துங்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கனம் பண்ண வேண்டும். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளுக்காக தியானத்திற்காய் கர்த்தர் தந்த வசனம் 3 யோவான் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கவும் சுகமாயிருக்கவும் உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். உனக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உனக்காக நான் மன்றாடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் காயு என்கிறவருக்கு இந்த காரியத்தை எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த யோவான் இயேசுவுக்கு அன்பான சீசனாய் காணப்பட்டான் என்று நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரம் 23 வாசிக்க முடியும். இயேசுவுக்கு சீசர்கள் இருந்தார்கள். அந்த சீசர்கள் எல்லாவரிலும் அன்பாய் இருந்தவன் இந்த யோவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு மொத்தம் 27 புத்தகங்கள் உண்டு. முழு வேதாமத்திலும் 66 புத்தகங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் உண்டு. அந்த 27 புத்தகத்தில் இந்த யோவான், அன்பின் சீசனாகிய யோவான் 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் ஒரு புஸ்தகம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இந்த 3 புத்தகங்கள். அதோடு நம்முடைய வேதாமத்தில் கடைசியா வருகிற வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய 5 புத்தகங்களும் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்ட புத்தகமா இருக்கிறது. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் காயு என்கிற ஒருவருக்கு எழுதும்போது அந்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். காயுவுக்கு எழுதும்போது அது சொல்கிறார், பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கணும்,